ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது என்னுடைய ட்ராமா காதலன் எபிசோட் நம்பர் 13. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். குயின் கண்ணு முழிச்சு பாரு, குயின் கண்ணு தர, குயின் சார் இது ஐசியூ, இங்கேயே நில்லுங்க. இந்த கிரிமினலை நீங்கள் எங்கே பார்த்தாலும் எங்களுக்கு தகவல் கொடுக்கணும். மிஸ்டர் மொபைல் ஓயா நீங்களா? எனக்கு இந்த மருந்தை பற்றின டீட்டெயில் வேணும். என் அம்மா கிட்ட இருந்துச்சு. என் அம்மா எதுக்காக உங்களை பார்க்க வந்தாங்க? எனக்கு எல்லா டீட்டெயிலும் வேணும். கையை அப்படியே வச்சுருங்க. லோலி சுன்ஷி, உனக்கு கேம் விளையாட தெரியும்னா விளையாட, வெளியில போ. எனக்கு எழுத்தாளர் ஆகணும் தான் ஆசை. சுன்ஷி சாப்பிடவா? ஆமா வந்துட்டேன். எனக்கு சுன்ஷி 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 குய் இதோ வந்துட்டேன் சார். உங்களுக்கு இன்னும் முடிக்கல. என்னாச்சு உனக்கு? அரி ஓகே, நான் உன் பக்கத்தில் தான் இருக்கேன். எனக்கு பயமா இருக்கு லோலி. நான் உன் பக்கத்தில் தான் இருக்கேன், பயப்படாத. தப்பு தான், நான் உன்னை விட்டு போயிருக்கக்கூடாது குயின், மன்னிச்சிரு. இல்லை லோலி, இதில் உன் தப்பு எதுவும் இல்லை. கூடவே இரு லோலி. உன்கிட்ட பேசணும், நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன். இங்கே இருந்தோ வந்துடுறேன். சாரி லோலி, உன்னை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். இன்வெஸ்டிகேஷனில் உன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. கையில் என்ன காயம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நானும் உங்களுக்கு நிறைய ட்ரபிள் கொடுத்துட்டேன், சாரி. நீ நல்ல மனுஷன்தாயா. அவனை சீக்கிரமே பிடிச்சிருவாங்க. அது வரைக்கும் நீங்கள் சேஃபாக இருங்க. என்னோட இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சுது, அது சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன். பாய். அப்புறம் இந்த பொருளெல்லாம் இன்வெஸ்டிகேஷனில் கிடச்சிது. இதெல்லாம் லாஸ்ட்டாக குயின் யூஸ் பண்ண பொருள். கொடுத்துருங்க. ஓ தேங்க்யூ. பரவாயில்ல, இருக்கட்டும், நான் வரேன். குயினை கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோ. அவன் இவ்வளோ தைரியம் தான் இப்படி பேசுவான்? ஓயா, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல. ஏன் பப்ளிக்கிட்ட சொன்ன? நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்ல. நீ ஏன் நினச்சிட்டு இருந்தா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குது. பாய். ஒயங் நெல்லு. அப்போ அவன் உண்மையிலுமே என்னை விரும்பலையா? என்னோட அப்பா சொன்னது கரெக்ட் தான் போல. நீ என்னோட பிரின்சஸ் டாமா. உனக்கு அவன் ஒருத்தே இல்லை. உன் மூஞ்சுக்காக தான் நாங்கள் பார்க்குறோம். சின்ன ஏமாத்திட்டுல உன்னையும் குயினையும் சும்மா விட மாட்டேன். சொல்லுங்க மொபைல், என்னோட அம்மா எதுக்காக இங்கே வந்தாங்க? எல்லா டீட்டெயிலும் எனக்கு இப்போ தெரியணும். சரி சொல்கிறேன், இப்போவாது கேட்க வந்தீங்களே. ஒயாங் குரூப்போட சிஓன்ற பதவி சும்மா ஒன்றும் இல்லையே, அது பெரிய பொறுப்பு. இந்த ஒயங்குறுப்பே நாளைக்கு எனக்கு அப்புறம் ஒன்று தான் நம்பி இருக்கு. ஆனால் நீ அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா. அவங்க அந்த இடத்துல இருக்கிறதுக்கு எவ்வளோ ப்ரெஷர் அனுபவிச்சிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க தான் என்கிட்ட வந்தாங்க. நான் பார்த்ததுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான லேடி. இந்த கொலகாரனை கண்டுபிடிச்சிங்கன்னா எங்களுக்கு தகவல் சொல்லணும். இவன் ரொம்ப டேஞ்சரஸ். அது இவன் தானே? என்ன பார்த்துட்ருக்க பாஸ்? என்னோட விஷயம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. கண்டிப்பாக முடிச்சுட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். முடிஞ்சிருச்சு. பையன் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கான். பையன் வா. என்னாச்சு? உன் வீட்டில் தான் தங்க போகிறோமா? ஆமாம். உனக்கு அந்த கொலகாரன்ட்டு சேஃப்டி வேணும் இல்லை? முன்ன கூட இங்கே தங்கியிருக்குல்ல, இப்போ என்ன? அப்போ சும்மா. இப்போ நம்ம டேட்டிங் பண்ணுறோம். நான் இன்னும் ப்ரிப்பேர் ஆகலப்பா. சரி நீ போ, நான் அப்புறம் வரேன். ஓகே. இப்போ நான் வீட்டுக்குள்ளே போயே ஆகணுமா? ஐயோ இது என்ன? நீ இன்னும் ப்ரிப்பேர் ஆகலைன்னு சொன்ன? சி லூசு, எப்போ பார்த்தாலும் உனக்கு அதே நினப்பு தானா? நான் அப்படி அர்த்தத்தில் பண்ணல. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே. ஐயோ, ரூம் என்ன இவ்வளோ கன்றாவியாக கிடக்குது. வரத்துக்குள்ளே இதெல்லாம் க்ளீன் பண்ணி ஆகணும். ஓ, இந்த புக்கு வேறு. இது மட்டும் கண்ணில் பட்டுச்சு, நான் தொலைஞ்சேன். இதை பார்த்து தான் லவ் பண்ணுறேன்னு அசிங்கப்படுத்துவா. இப்போ க்ளீனாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் லவ்வில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவள் குளிச்சுட்டு வர நேரம் தான். வந்துட்டாலே. என்ன பண்ணுற? உள்ள ஹீட்டர் இல்லை தலைக்கு. அது உள்ள. சரி, நான் போய் பார்க்குறேன். போ, இடிக்காமல் போ. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தலையை காய வச்சிட்ருப்பாரு. என்ன இருந்தாலும் இப்போ லூலி நம்மளோட லவ்வர் அப்படிங்கிறதுனால லூலியோடைய விஷயங்களை நினச்சி பார்த்து அவர் மேலே அப்படியே பூ போல் சாஞ்சிப்பாங்க. உடனே லூலியும் காத்தடிக்கிறத நிறுத்த மாட்டார். கொஞ்ச நேரத்தில் அவங்க தூங்கிடுவாங்க. நீ தூங்கிட்டியா அப்படின்னு சொல்லி எழுப்பும் போது, நான் தூங்கலை, முடிச்சுட்டு தான் இருந்தேன். கேஸ் அப்படின்னு கிட்ட வரும்போது சடனாக எழுந்துருவாங்க. ஏன்னா நம்ம லூல் கையில் அடிபட்டிருக்கோம். பழிக்குதா? இப்போ நான் என்ன செய்கிறது? ஏதாவது அது
முத்தம் கொடுத்தா சரியாயிரும் நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? ஓ! கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து உதப்படுவேன். முத்தம் வேணுமா? முத்தம் வாயில கிழிச்சு தொங்க விட்டுருவேன். கிடையாது அப்போ. ஆ இருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் முத்தம் கொடுத்துருவாங்க. சரி, சரி. நீ பொல்லாத ஆளு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ எப்பவுமே இதே நண்பன் தான் இருக்க போல. நான் உனக்கு ஒரு விஷயம் காமிக்கணும். என்னது இது? இதுதான் ஜிபிஎஸ் ட்ராக்கர். எங்க போனாலும் இந்த பேண்டு உன் கையிலேயே இருக்கணும். இது ரொம்ப அவசியமா? உன் சேஃப்டி எனக்கு ரொம்ப முக்கியமா? அப்புறம் இந்த ஃபோன். இந்த ஃபோன் நீ எங்க இருந்தாலும் காட்டிக் குடுத்துரும். ஆ இல்ல, இல்ல. உன் மேல நம்பிக்கை இல்லாம இல்ல. நான் உன்ன நம்புறேன் லோலி. நீ என்ன செஞ்சாலும் நம்புறேன். அப்புறம் ரொம்ப முக்கியமான பொருள். இது எப்பயுமே உன் கழுத்துல தான் இருக்கணும். என் மேல உனக்கு எவ்ளோ அக்கறை லோலி. ஐ லவ் யூ ஸோ மச். ஆமா, அந்த ஏஞ்சல் என்னைய ஏன் கொலை பண்ண ட்ரை பண்றா? அது நான் நினைக்கிறேன், முதல்ல என்னை பத்தி உன்கிட்ட சொல்லணும். ஆ பாஸ் என்னை இங்க தானே வர சொன்னாரு. கொடுத்த வேலையை வேற ஃபெயிலியர் ஆக்கிட்டோம். அவர் எங்க இருக்காரு? இந்த ரூமுக்கு நீ முன்னாடியே வந்திருக்க. ஆனா அப்பைக்கும் இப்பைக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. இங்க மூடி வச்சிருக்கிற ஆள் தான் எல்லாத்துக்கும் காரணம். அவனை நீ பார்த்துருக்க. பாஸ், என்னை மன்னிச்சிருங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். யாருன்னு உனக்கே தெரியும். இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் யாருன்னு. ம், நீ கொடுத்த வழி உருப்படிய செயலில் மொபைலா? ஆமாம், இவர் தான் காரணம். என் அண்ணன் சாவுக்கு இவன் தான் காரணம். உங்கள் அண்ணன் சாவா? ஆமாம். அப்போ நான் சின்ன பையன். எங்கள் அண்ணன் இன்டர்நேஷ்னல் லெவல் படிக்கிறதுக்காக அப்ராட் போயிருந்தான். ஹேய் மொபைல், இங்கே வா. இவரும் ஊருக்காரர் தான் பாரு. ஹாய், என் பேர் மொபாய். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. இல்லை, நீங்களும் என்னோட ஊர். எனக்கு வேலை இருக்குன்னு சொன்னேன். என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்ன இவன் அவாய்ட் பண்ணிட்டு போகிறான்? சரி விடு, அவன் எப்பயுமே அப்படித்தான். அப்போது நீ தானா? எலி பொறியில எலி வசமாக சிக்கிடுச்சு. லோலி, அடம் பிடிக்கக்கூடாது. அண்ணன் லீவுக்கு கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுவேன். நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டுரு. நீ கொடுத்த டாலர் நான் போட்டுட்டு தான் இருக்கேன். ஹேய் வா போலாம் சென். டைம் ஆயிடுச்சுல. ஆமாம் ஆமாம், நீ புதுசாக கார் வாங்கியிருக்க போல. ஓ இதுவா? ஆமாம், இங்கே போக வர்றதுக்கு கஷ்டமாக இருக்கும்ல, அதனால எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு. சரி வா, கிளாஸ்க்கு டைம் ஆச்சு. ம் சரி வா போகலாம். பாய், நான் நாளைக்கு வேலைக்கு வந்துடுறேன். எப்போ என் அண்ணன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணாலும் மொபைல் பற்றி சொல்லிகிட்டே இருப்பான். ஒரே லேபில் ஒரே கிளாஸ்மேட்னாலாம் சொல்லுவான். அதை வச்சு தான் இவனும் ஒரு காரணம் நான் கண்டுபிடிச்சேன். அப்போ ஒரு நாள், சார் நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? நான் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட். உங்களுக்கு தெரியும்ல, நான் எவ்வளோ நல்லா படிப்பேன்னு தெரியும்ல. ஆனால் 2 பேருக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்துருக்கீங்க. அந்த ஷெனுக்கும் கொடுத்துருக்கீங்க. அவனும் நல்லா படிப்பான்றதுனால கொடுத்தேன். இதில் என்ன தப்பு? என்ன? நான் டாப்பர் சார், ஸ்கூலில் டாப்பர். அதனால என்ன மொபைல், 2 பேரும் நல்லா படிக்கிறீங்க. இன்டர்வியூவில் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க முன்னாடி போவாங்க. உனக்கு இவ்வளோக்கும் வரக்கூடாது மொபைல். ஃப்யூச்சரில் நீ ஒரு சைக்காலஜிஸ்ட் டாக்டர் ஆக போகிற. என் கண்ட்ரோலை பற்றி நீங்கள் பேசாதீங்க. எப்படி இதில் ஜெயிக்கணும்னு எனக்கு தெரியும். நான் என் வழியை பார்த்துக்கிறேன். மொபைல், என்ன என்னாச்சு? கோவப்பட்டமா? உனக்காக தான் ப்ரொஃபஸர் வெயிட் பண்ணுறாரு. உள்ளே போ. ம் ஷோ. ஹேய் மச்சான், என்ன பிரச்சனை? இந்த இன்டர்வியூ நினச்சி தாண்டா தூங்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ இன்னும் லேபில் தானே ஒர்க் பண்ணுற? ஆமாம். அதுக்கு? என்னடா? எனக்கு கொஞ்சம் ஸ்லீப்பிங் டேப்லெட் வேணும். டேய், அது நான் வேணா ட்ரை பண்ணுறேன். ம் டேய், நானே யாருக்கும் தெரியாதனமாக எடுத்துகிட்டு வந்தேன். இந்த விஷயம் மட்டும் வெளியில் தெரிஞ்சதும் அவ்வளோதான். இந்தா, தேங்க்யூடா மச்சான். இட்ஸ் ஓகே. சரி, எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது. நான் கிளம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்டா. ஓ, அன்னையோட நைட் கார் ஆக்சிடெண்ட்டில் என் அண்ணன் இறந்துட்டான்னு எங்களுக்கு நியூஸ் கிடச்சிது. லூலி, நான் நல்லா இருக்கேன். சரி, மொபைல் தான் இதை பண்ணாருன்னு எப்படி கண்டுபிடிச்ச? அது எப்படின்னா, எந்த ஒரு புத்திசாலியும் ஒரு சின்ன தப்பு பண்ணுவான். அப்படி அவர் எழுதின ஒரு ரிசர்ச் புக்கில் என்னோட கதையை ஒரு ஸ்டோரி மாதிரி எழுதியிருந்தார். அதை வச்சு தான் நான் இதை கண்டுபிடிச்சேன். அது மட்டும் இல்லை, வேறு சில டீட்டெயிலும் இருந்துச்சு. அவனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அவன் ஸ்லீப்பிங் டேப்லெட் யூஸ் பண்ணி தான் காரை ஓட்டினான்னு தெரிஞ்சுது. ஆனால் அவன் அப்படி பண்ணுற ஆள் இல்லை. நீங்கள் இப்போ தூக்கம் இல்லாமல் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நான் ஸ்லீப்பிங் டேப்லெட் எழுதுகிறேன். அப்போது மொபைல் என்னையும் இந்த ஆமாம், அதே மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்கான். இதில் வேறு ஒரு ஆளை இறக்கியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் லேபில் இந்த மிஸ்யூஸ் பண்ணதுனால அவனை லேப்பை விட்டு வெளில அமைச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா என்னதுக்கு கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க? நான் என்ன பண்ணேன்?
உன்னை வச்சு என்ன பிடிக்கிறதா தான் ஐடியா. மொபைலை நெருங்கிறதுக்கு ஒரே ஆள் நீ தான். அதனால தான் உன்கிட்ட அசிஸ்டண்ட்டாக நான் வேலைக்கு சேர்ந்தேன். ஆனால் இப்போ அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. மன்னிச்சிருங்க பாஸ். நீங்கள் கொடுத்த சான்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன். இன்னொரு சான்ஸ் கொடுப்பீங்களா எனக்கு? கொடுத்த சான்ஸையோ ஒழுங்காக யூஸ் பண்ண தெரியல. அந்த கொலைகாரன் ரொம்ப டேஞ்சரஸாக தெரியுறான். ஆனால் அவன் எதுக்கு மொபைல் பேச்சை கேட்குறான்? ஏன்னா அவன் எதுலையாச்சும் லாக் ஆகிருந்துருக்கலாம் அவன்கிட்ட. நீ ஒரு வாண்டட் கிரிமினல்னு உனக்கு தெரியும்ல. நீ என்னை மீறி ஏதாவது செஞ்சாலும் மாட்டிப்ப. சரி விடு, நான் உன்னை நம்புகிறேன். நான் உன்னை மறுபடியும் நம்புகிறேன். முதல்ல உன்னோட சேஃப்டி முக்கியம். உன் மூஞ்சி வெளியில் தெரிஞ்சிருச்சு. நேரம் வரும்போது பாயலாம். நான் சொல்கிற வரைக்கும் அமைதியாரு. இவ்வளோ விஷயமும் இப்போ எதுக்காக என்கிட்ட நீ சொல்கிற? என்ன சொல்கிற? நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை நம்புகிறேன். நான் உன்கிட்ட சொல்லாமல் எப்படி? என்னாச்சு? நானும் ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லணும். என்ன? என்ன? நான் கோயின்சிடென்ஷன் இல்லை. ஆ, என்ன சொல்கிற நீ? ஆமாம், நான் கோயின்சிடென்ஷன் இல்லை. அதோட இந்த எபிசோட் முடியுது. We will meet again.